என் மூத்தோன் சொன்னான், ஒரு ஆறு புரண்டு ஓடுது, அந்த ஓரத்தில் ஒரு தவளை இருக்கு, நாம எல்லாம் தான் அந்த தவளை. ஓகேவா? பக்கத்தில் ஒன்று வந்து நிக்குது, அது திரும்பி பார்த்தா தேளு. தேள் சொல்லுது, மிஸ்டர் ஃப்ராக், என்ன உன் முதுகுல ஏத்திட்டு இந்த ஆத்த கடந்து விட்டுற. நம்மெல்லாம் ஃப்ராக் தானே, ஆதி உயிர், அது ஃப்ராக். அமீபாக்கு அப்புறமா வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. அது சொல்லுது, நான் மாட்டேன். தேள் கட்டுச்சு, ஏன் நீ என்னை கொட்டிட்டேன்னா நான் செத்துருவேனே, லூசா நீ, நான் ஏன் உன்னை கொட்ட போறேன், நான் கொட்டினேன்னா நானும் தானே சாவேன். ஆமாம்ல, பாயிண்ட். நம்ம எவ்வளோ சீக்கிரம் கன்வின்ஸ் ஆகிறோம் தெரியுமா? நம்மளை ஏமாத்துறதுக்குன்னே கடவுள் கொடுத்த வரோம் நம்ம பிள்ளைங்க. சூப்பராக ஏமாத்தோம் நம்மள. நாம ஏமாத்துறதுக்குன்னு நமக்கு கொடுத்த வரோம் ரெண்டு, அம்மா அப்பா. சூப்பர். ஆனால் இந்த ஃப்ராகு ஓகேன்றுச்சு, சரி வா கொட்டக்கூடாதான், கொட்டினோம் ரெண்டு பேரும் செத்துருவோம், ஜாகிரதை, முதுகில் ஏற்றிக்கிருச்சு. இப்போ பயணம் தொடங்குது. நடு ஆற்றுல போயிட்டே இருக்கும் பொழுது இப்படி தவளை இப்படி தவி 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 கூட்டிட்டு போகுது. நடு ஆற்றுல என்ன ஆச்சுன்னு தெரியல, தேளு டொங்குன்னு கொட்டிருச்சு. இப்போ தவளையும் தேளும் சாகுது. சாகும்போது தவளை கேட்டுச்சிங்க ஒரு கேள்வி, மனசே உடஞ்சிருச்சிங்க அதை படிச்சு. ஏன் என்னை கொட்டுன? நான் அன்பா தானே வந்த உன் கூட, உன்னை காப்பாத்தணும் தானே, என்னை ஏன் கொட்டுன? இந்த கேள்வியெல்லாம் சாதாரண கேள்வி. தேள் தந்த பதில் தான் நமக்கு பாடம். தேள் சொல்லுச்சான், வீட்டில் போய் யோசிங்க, நான் சொன்னல இந்த தேளுங்கிறது தேள் இல்லை. தேள் சொல்லுச்சான், நான் கொட்டணும்னு கொட்டல, கொட்டுறது என் இயல்பு. I was designed like that. நீங்க என்ன பண்ணுவீங்க? அவங்களோட தான் வாழ்ந்தாகணும், அவங்களோட தான் இருந்தாகணும். அப்போ எப்படி புரிந்து கொள்வது, ஒன்றை எதிலிருந்து தொடங்குவது, எப்படி நடந்து கொள்வது, இந்த எனர்ஜி எப்படி தக்க வைக்கிறது, ஒன்றை புரிந்து கொள்வதன் மூலமாக. பாருங்க.